உன்னை நான் களம் இறக்குகிறேன், எனக்கு நீயே போதும், எனக்கு நீயே போதும் சொல்லி பொருள்படக்கூடிய அற்புதமான இந்த வசீஃபாவை 101 முறை ஓதி தண்ணீரில் ஊதி அதை நீங்களும் அருந்துங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாருங்கள். இந்த திக்ரை ஓதக்கூடிய நேரம் நீங்கள் யாரை சூனியம் வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபருடைய அந்த உருவத்தை உங்களுடைய நெஞ்சத்தில் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அதற்கான பலாபலனை பெற்றுவிடுங்கள். ஐங்கால தொழுக, துவா, திக்ர், ஃபிக்ர், எதிராளிகளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமை, மனம் தடுமாறாத நிலைமை, அல்லாஹ்விடத்தில் என்னைக்கும் சார்ந்து வாழ்தல், இவைகள் அனைத்தும் உங்களை எல்லா வகையான தீங்குகளிலிருந்து காப்பாற்றிடும். பார்ப்போம் அந்த நாய்கள் ஜெயிக்கிறானா அல்லது மனிதர்களாகிய நீங்கள் ஜெயிக்கிறீர்களா என்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தனையையும் மூளையையும் குழப்பி ஒருவனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அந்த கட்டுப்பாட்டை ராங்காக நெகட்டிவாக திசை திருப்பி அவனை நிம்மதி குலைய செய்து அவன் வாழ்க்கையிலே அவனை எந்த வகையிலும் எந்திரிக்க விடாமல் முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி அவனுடைய சிந்தனையின் மீது பலமான அடியை ஏற்படுத்தக்கூடிய சூனியம் பில்லி என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான முறையில் ஏற்படுத்தப்பட்டது. 1500களில் பிரெஞ்சு பிரிட்டிஷ்காரர் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அந்த சூனியத்தை ஆரம்ப நேரத்தில் ரொம்பவே அதிகப்படியான முறையில் என்ன செஞ்சானா, உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினானா. பிரவுனுடைய காலகட்டத்திலும் இந்த சூனியம் கொடிகட்டி பறந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலும் இந்த சூனியம் கொடிகட்டி பறந்தது. மொத்தத்தில் சூனியம் என்பது கையாலாகாத இந்த கோழைகள் இருக்கிறான் பாருங்க, இந்த கோழைகள் ஒருவனை எதிர்த்து நின்று போராட திராணியற்று போய் பின்வாசல் வழியாக வந்து இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து செய்து அவர்கள் வெற்றி பெற்றதை போன்று நினைக்கிறார்கள். இந்த பில்லி சூனியம் என்பது நிரந்தரமாக ஒருவனை அழித்து விடுமா என்று சொன்னால், முறையான சிகிச்சையும் முறையான அல்லாஹ்வின் உதவியும் ஒருவனுக்கு கிடைக்கின்ற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் உயிர் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த சூனியங்கள் வேலை செய்யாது. உயிர் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த பில்லி போன்றவைகள்லாம் என்ன செய்யாது, வேலை செய்யாது. ரப்புடைய நினைவுகளோடு வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனையுமே சீக்கிரத்தில் இது போன்ற தகாத, இது போன்ற தீங்கான கேடுகட்டவர்களுடைய சூழ்ச்சிகள் தொடாது. நினைவுகள், அல்லாஹ்வின் நினைவுகள் தப்பி போய் கொஞ்சம் முன்ன பின்ன அவன் இருக்கும்போது தான் இவைகள் படையெடுத்து அவனை என்ன செய்கிறது, தாக்குகிறது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூனியத்தை கண்டு பயந்த, சற்று பயந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனே என்ன செஞ்சானா, ஷிஃபாவை கொடுத்தான். இறைவனே என்ன செஞ்சான்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த பயத்தை நீக்கினான். நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீங்க ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ அல்கா மூசா அசாஹு ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ. சூரியக்காரனை பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு அச்சப்பாடு இருக்கின்ற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரும் விஷயத்தை செய்தான். அவர் ஊன்றுகோலாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் அல்லவா கைத்தடி, அந்த கைத்தடியை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு சொன்னான். அவர் எதற்காக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று தூக்கி போடுகிறார். போட்ட உடனேயே உலகத்தில் உள்ள பாம்புகளின் தோற்றத்தை போல அல்ல, அது ஒரு பெரும் தோற்றத்தையும் பார்ப்பவனை குலை நடுங்க வைக்கக்கூடிய தோற்றத்தையும் அதிபயங்கரமான ராட்சத உருவத்தோடு அந்த பாம்பை அல்லாஹு தஆலா தன் குதிரத்தால் அமைத்தான். அது சூனியக்காரர்களுடைய பெரும் பெரும் சூனியங்களை எல்லாம் அப்படியே விழுங்கி விட்டது. சூனியக்காரர்கள் தன்னுடைய சூனியத்தினால் வெளிப்படுத்திய அத்தனை விஷஜந்துக்களை விழுங்கி விட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயித்து காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய சக்தியை வைத்து முதலாக சூனியத்தை முறியடித்தவங்க ஹஜ்ரத் மூசா தான். ஹஜ்ரத் மூசா தான். அந்த மூசாவிற்கு வழிகாட்டிய அதே அல்லாஹ், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள்பாலித்த அதே அல்லாஹ், அந்த மூசாவை பயத்திலிருந்து காப்பாற்றிய அதே அல்லாஹ், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியத்தினுடைய சக்திகளில் இருந்து முற்றிலும் அவர்களை அற்புதமான முறையில் பாதுகாத்த அதே அல்லாஹ் தான்
அதே ஆண்டவன் தான் உங்களுக்கும் ஆண்டவன். உங்களுக்கு அந்த ரப்பு தான். நீங்க போயிருவீங்க, ஆனா அவன் என்றும் ஹயாத்துள்ளவன், என்றும் ஹயாத்துள்ளவன். அந்த ஹயாத்துள்ளவனை சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அன்போடும் உயிர்ப்போடும் முழுமையான ஈமானோடும் நம்பிக்கையோடும் தெய்வ நம்பிக்கையோடும் அல்லாவை தவிர வேறு எந்த சக்தியாலும் முடியாது என்ற பலமான தவக்குலோடும் அழைத்து அந்த ரப்பை, அவனுடைய சக்தியை உங்கள் விஷயத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு காட்ட வைத்து சூனியக்காரனை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிஃபா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆழமான அன்பு நம்மிடத்தில் கிடைக்க காரணமாக இருக்கக்கூடிய சலவாத்திலையும் தரூதை இப்ராஹிமை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு யா கவியு யா மத்தீனு இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன், யா கவியு யா மத்தீனு இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன், யா கவியு யா மத்தீனு இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன். யா கவியு ஆற்றல் மிகுந்த இறைவனே, யா மத்தீனு உறுதிமிக்க இறைவனே, இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன் அநீதியாளர்களுடைய அந்த அநீதிக்கு எதிராக உன்னை நான் களம் இறக்குகிறேன். எனக்கு நீயே போதும், எனக்கு நீயே போதும் சொல்லி பொருள்படக்கூடிய அற்புதமான இந்த வசீஃபாவை 101 முறை ஓதி தண்ணீரில் ஊதி அதை நீங்களும் அருந்துங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாருங்கள். இந்த திக்ரை ஓதக்கூடிய நேரம் நீங்கள் யாரை சூனியம் வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபருடைய அந்த உருவத்தை உங்களுடைய நெஞ்சத்தில் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமான முறையில் அதற்கான பலாபலனை பெற்றுவிடுங்கள். சூனியத்தை சுட்டு பொசுக்கும் வார்த்தைகள், சூறாக்கள் என்று நான் தந்த காணொளிகள் மட்டும் கிட்டத்தட்ட 12 காணொளிகள் இருக்கின்றன. அந்த காணொளிகளையும் காணுங்கள். சில மக்கள் எதை ஓதுவது என்று திணறுகிறார்கள். ஏன் எல்லாத்தையும் தான் ஓதுங்களேன், தப்பில்லையே. எல்லாமே அல்லாஹ்வுடைய வசனமும் அல்லாஹ்வுடைய திக்ரும் தானப்பா, எல்லாத்தையும் ஓதலாம், தப்பே கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர உட்கார்ந்து பாதிக்கப்பட்டா கஷ்டப்பட தான் செய்யணும். எல்லாத்தையும் ஓதுங்க, எல்லாத்தையும் ஓதுங்க. அப்படி கொஞ்சம் முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒன்றை பற்றி பிடிச்சுக்கிறங்க. அந்த காணொளிகளில் நீங்க பார்க்கும்போது நான் சொன்ன விதங்கள் இருக்கின்றன. அதனுடைய வீரியம் இருக்கிறது, அதனுடைய பலாபலன்கள் இருக்கிறது. அதை நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் வேலையை முடிச்சிருங்க. எந்த கஷ்டம் பட தேவையில்லை. ஐங்கால தொழுக, துவா, திக்ர், ஃபிக்ர், எதிராளிகளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமை, மனம் தடுமாறாத நிலைமை, அல்லாஹ்விடத்தில் என்னைக்கும் சார்ந்து வாழ்தல் உங்களை எல்லா வகையான தீங்குகளிலிருந்து காப்பாற்றிடும். பார்ப்போம் அந்த நாய்கள் ஜெயிக்கிறானா அல்லது மனிதர்களாகிய நீங்கள் ஜெயிக்கிறீர்களா என்று. வயதான காலகட்டத்தில் சாப நோக்கிய பயணத்துல, அல்லாஹ்வுடைய மறுமையை நோக்கியுள்ள பயணத்துல நாம ஆகிரத்துல என்ன நிலைக்கு ஆளாவோம், ரப்புடைய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த கவலையில துஆவிலையும் குர்ஆன்லையும் இபாதத்திலையும் இருக்க வேண்டிய அந்த ஒரு காலகட்டத்துல உட்கார்ந்துகிட்டு ஊரா போய் வஞ்சனையை வச்சுக்கிட்டு சூனியத்தை வச்சுக்கிட்டு அலையறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமாக இல்லை? கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்களுக்கு எப்படித்தான் மனம் வருகிறது என்று தெரியவில்லை. குடும்ப உறவுகளில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்வது, அவர்களை மன அமைதி இல்லாமல் நிலைகுலைய வைப்பது, அவர்களுடைய துன்பத்தில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கிறது கிடைக்கிறது என்று நினைப்பது. சகோதரர்களே, கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்வார்கள். எந்த ஒரு மூமினுக்குமே நல்லது செய்யக்கூடிய மூமின் அல்ஹம்துலில்லாஹ் 12 காலமாக அவன் செய்த அந்த புண்ணியத்தின் காரணமாக அவனும் நன்றாக வாழ்கிறான், அவனை சார்ந்தவர்களும் நன்றாக வாழ்கிறார்கள். ஏன்? வாழையடி வாழையாக அவன் செய்த அந்த நன்மை அவனுடைய வாரிசுதாரர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த புண்ணியத்தின் நல்ல பாதிப்பில் அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் ஒருவனுக்கு தீங்கு செய்யும் போது இவனோடு முடித்து விடுவதில்லை. சில பல நேரங்களில் தீமையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில்
அவனையும் அவன் சார்ந்தவர்களையும் அவனுடைய வம்சாவளியுமே என்ன செஞ்சிடும், பிடிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த குடும்பத்தில் 3 குழந்தைகள் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்களே. அந்த வேதனையை அவர்கள் பகிரக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், எங்கள் முன்னோர்களில் குறிப்பிட்ட ஒருவர் இப்படி இப்படி காரியங்களை பண்ணிட்டாரு, அடுத்தவர்களுடைய விஷயத்தில் இவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டாரு, அதனால வந்த பதுவாதான் அப்படின்னு சொல்லும் போது நெஞ்சமெல்லாம் கனத்து போனது. சில பல நேரங்களில் அப்படியும் இருக்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரக்கமுள்ளவன் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனா ஒருத்தனுக்கு லுல்மு செய்யக்கூடாது இல்லையா, அநீதம் செய்யக்கூடாது இல்லையா. இத்தகையில்லாக தாவத்தல் மதுலூம்ண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநீதம் செய்வதிலிருந்து பயந்து கொள், அநீதம் செய்வதிலிருந்து அல்லாஹ்வை பயந்து கொள். ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்ற அந்த ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னாங்க. ஒருவேளை அவன் இப்படி துவா செஞ்சிருந்தான்னா, யா அல்லாஹ் எனக்கு இவன் செய்த அநீதத்திற்காக இவனையும் பிடித்து விடு, இவனுடைய வம்சத்தில் இவனுடைய வாரிசுதாரர்கள் அனைவரையும் பிடித்து விடுன்னு சொல்லி பதுவா செய்துட்டான்னு சொன்னா அந்த பதுவா பலிக்குமா பலிக்காதா? 3 பிள்ளைகள் ஊமையாக இருக்கிறது, 3 பிள்ளைகள் பேச்சு இல்லாமல் திருமணமே முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இன்னைக்கும் ஊர்ல அந்த குடும்பத்தை பார்க்கும்போது என் உள்ளம் எல்லாம் பதறி போகும், என் உள்ளம் மிகவும் சஞ்சலப்படும். ஊமை பாஷையில பேசி, அதுவும் என் வயது கொத்த புள்ள, சின்ன வயதுல நாங்க அவங்கெல்லாம் தெருக்கல்ல ஓடி விளையாண்ட காலம் அது. இன்ன வரைக்கும் திருமணம் முடியாம வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல். யாருமே தயாராகி அவங்களுக்கு மன வாழ்க்கை செய்ய வரல. வீட்டுக்குள்ள எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு, வெளியில எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு, தான் ஏன் வாழ்கிறோம் என்ற லட்சியமே இல்லாமல் ஊமை பாசை பேசிக்கொண்டு தெருக்கல்ல திரியக்கூடிய அந்த ஒரு சூழலை பார்க்கும்போது மனம் சஞ்சலப்பட்டு போகிறது, மனம் சஞ்சலப்பட்டு போகிறது சகோதரர்களே. இது ஒரு கேட்டகரின்னு சொன்னா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சூனியம் என்று சொல்லக்கூடிய பலாய் முசீபத். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நல்ல வாழணுன்ற அந்த மனப்பான்மையோடு வாழ்றவன் தான் குடும்பத்துக்கு லாய்க்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நாசமா போகணும்னு நினைக்கிறவனுக்கு எதுக்கு குடும்பம்னு கேட்கிறேன். அவன் குடும்பமே இல்லாம தனிமரமா வாழ்ந்துட்டு போலாமே எங்கேயாவது ஒரு லாட்ஜில். அவன் குடும்பமே இல்லாம தெருக்கல்ல பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு போலாமே. என்னுடைய காணொளிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சகோதரி என்னிடத்தில் பதிவு செய்த விஷயம், அவ சொந்த மாமியாரே சூனியம் வைத்திருக்கிறார். அவ சொந்த மாமியாரே பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய சூனியத்தை மகனையும் மருமகளையும் பிரித்து அந்த மருமகளுடைய குடும்பத்தாருக்கும் வைத்திருக்கிறார். நம்ப தகுந்த முறையில் அந்த அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க, ஹசரத் அவங்கள நான் எனக்கு குற்றம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, தொடர்ந்து அவங்க பண்றாங்கன்றதுக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே சாட்சி. பீரோவில் அவங்க இல்லாத நேரத்தில் நான் செக் பண்ணும்போது சூனியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை விழுகின்றன. முட்டாள்கள், அறிவில்லை அவங்களுக்கெல்லாம். வயதான காலகட்டத்தில் சாவ நோக்கிய பயணத்தில், அல்லாஹ்வுடைய மறுமையை நோக்கியுள்ள பயணத்தில் நாம ஆகிரத்தில் என்ன நிலைக்கு ஆளாவோம், ரப்புடைய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த கவலையில துஆவிலையும் குர்ஆன்லையும் தொழுகையிலையும் இபாதத்திலையும் இருக்க வேண்டிய அந்த ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்துகிட்டு ஊர் ஊரா போய் வஞ்சனையை வச்சுக்கிட்டு சூனியத்தை வச்சுக்கிட்டு அலைகிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமாக இல்லை? நீங்க எல்லாம் என்ன இஸ்லாமிய பெண்கள்? இஸ்லாமிய பெண்கள் சொல்லாத. என்ன நீ ஷிர்க்குடைய சாக்கடையில நுழைஞ்சிட்ட, நீ ஷிர்க்குடைய சாக்கடையில கால் வச்சுட்ட, அந்த சாக்கடை நாத்தம் உன்னை அழுகிற வரைக்கும் விடாது. அந்த சாக்கடை நாத்தம் உன் உடம்புல புழு புழுக்கிற வரைக்கும் விடாது. அதனால சகோதரர்களை திரும்ப திரும்ப கேட்கிறோம், இந்த மாதிரி எச்சையான காரியங்களிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்துல தொடர்ந்த துஆக்களும் இபாதத்தும் தொடர்ந்த நல்ல ஒரு இறையச்சத்தோடும் வாழ பழகுங்க. இந்த தவறுல இருந்து மீளுங்க. சூனியக்காரனுக்கு தான் சொல்றேன், சூனியம் செய்பவர்களுக்கு தான் சொல்றேன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அழியக்கூடிய துனியாவில் ஒரு சில திருப்திகள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதற்காக அழியாத செல்வமாகிய மறுமையின் திருப்தியை நீங்கள் தீ வைத்து கொளுத்து விடாதீர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை பொருந்திய ஒரு ஆயத். அடக்குமுறையிலும் அநீதத்திலும் தலை திமிர் பிடித்து அலையக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் சாவு மணி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய
வசனங்களில் மிக முக்கியமான வசனம். தஹஜ்ஜத்தில் அமருங்கள். தஹஜ்ஜத்தில் அமர்ந்து சலவாத்து முன்பின் சலவாத்துக்களை 13 முறை மொழியுங்கள். மொழிந்துவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இதா பதஷ்தும் ஜப்பாரீன் வ இதா பதஷ்தும் ஜப்பாரீன் வ இதா பதஷ்தும் ஜப்பாரீன். அதுக்கு அடுத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரெண்டையும் சேர்த்தார் போல 300 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அந்த கயவர்களின் உருவங்களை உங்களுடைய நெஞ்சங்களில் கொண்டு வந்து அவர்களுக்கு புத்தி புகட்டி இறைவான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய பலாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி, கருமேகங்களால் சூழப்பட்ட சூரியன் அந்த கருமேகங்கள் விலகிய உடனே அழகாக பளிச்சிடுகிறது அல்லவா, அதே போல உங்களுடைய வாழ்க்கை பளிச்சிடும். எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வசீஃபாவை தொடர்ந்து பின்பற்றி வாழ்க்கையில் எந்த பலாய்களும் முசீபத்துக்களும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் வாழ்க்கையில மனிதனை பயப்பட செய்யக்கூடிய, அவன் வாழ்க்கையை நிர்மூலப்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் ஒரு மனிதனுடைய அழிவை, ஒரு மனிதனுடைய நாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சைக்கோக்களும் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் சூனியம் என்பது. நான் பல காணொளிகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய நேயர்களில் நிறைய மக்கள் சூனியத்திற்கான வசீஃபாவை நீங்கள் என்று பல வாராக நம்மிடத்தில் கமெண்ட் மூலமாக, போன் மூலமாக எல்லாம் கேட்டு வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பலாய் முசீபத்தின் இந்த தாக்கம் வெறுமன்ன பாதிக்கப்பட்டவனை மட்டும் தொடாது. நல்ல புரிந்து கொள்ளணும். சூனியம் வைப்பவனும் சூனியத்தால் தான் அழிவான். சூனியம் வைத்த காரணத்தினால் தான் அவனுடைய அழிவே ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுவாங்க இல்லையா, கத்தி எடுத்தவன் கத்தியிலே சாவான் அப்படின்னு. அந்த மாதிரி சூனியம் என்ற அந்த பலாயை முசீபத்தை கையில் எடுத்தவன் அதனுடைய பாதிப்புகளிலேயே அவன் என்ன செஞ்சிருவான்டா, செத்து போயிடுவான், நாசமா போயிடுவான். சகோதரர்களே, உலகத்தின் வாழ்க்கையில ஒருத்தனை பிடிக்கல, ஒருத்தன் செய்யக்கூடிய காரியங்கள் பிடிக்கலண்டா அவனுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் 3. அவனுக்கு நல்ல விதமான முறையில உபதேசம் பண்றது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா அவன்கிட்ட தொடர்பை துண்டிப்பது. மூணாவது என்னன்னு சொன்னா அவனுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, அவனுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லிட்டு துஆ செய்வது. இந்த 3 தான் ஒருத்தனை பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன். தொடர்பை துண்டிக்கிறதுன்னு சொன்னா சலாத்தோட நிறுத்திக்கிற வேண்டியதான், டீப்பான பழக்கம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு ஒரு முஸ்லிமை அழிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை, அதிலும் கத்தியின்றி சத்தமின்றி அழிக்கக்கூடிய ஆயுதமான இந்த சூனியத்தை கையில் எடுப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்த சூனியத்தால எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்தியாவில் மட்டும் சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க சொல்லி பெரிய பட்டியலே போடலாம். அதுவும் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா சூனியத்திற்கு பேர் பெற்றதான். இந்தோனேஷியால அல்லாஹ்வுடைய கருணையினால முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சூனியமும் அதிகமாக அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வருகிறது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பகுதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா, இதுவும் ரொம்ப அதிகமாக சூனியம் கொடிகட்டி பறக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் என்னிடத்தில் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆலிம் இந்த சூனியத்தால் அவங்களுடைய மனைவி பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு ஆலிமுக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்க ஏமாத்திரம். எப்படி பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அந்த அம்மா? அல்லாஹ் அக்பர். அந்த அம்மாவுக்கு இரவு நேரத்தில் வயிறு வீங்கும் சகோதரர்களே. அந்த ஆலிமெட்ட சொன்னாங்க, வயிறு அப்படியே பலூன் மாதிரி வீங்கும். சொன்னாப்புல, மௌலவி உங்கள்கிட்ட அந்த வீடியோ கூட நான் காட்டிடுவேன், ஆனா அவரத்தா இருக்கிறதுனால, அந்நிய பெண்ணா இருக்கிறதுனால நான் அந்த வீடியோவை காட்டல ஹஸ்ரத். என் மனைவி படுறக்கூடிய பாடு கொஞ்சம் நெச்சம் அல்ல.
அப்படின்னு சொல்லி அவர் என்னிடத்துல பரிமாறும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹசரத், என்ன ஹசரத் உங்களுக்கே இப்படின்னு சொன்னாம மற்றவங்க எல்லாம் எப்படி ஹசரத் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறாங்க. பல இடங்கள்ல ஹசரத்தே பெரிய ஹசரத்துக்கு போய் பார்த்து வாங்கி, இந்த ஹசரத்தை சம்பந்தப்பட்ட ஹசரத்தே கொஞ்சம் இதுல பாண்டித்துவம் பெற்ற உலமாக்களை சென்று பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பரவாயில்லை. துவா செய்யுங்க அவங்களுக்காக. முற்றிலும் அவங்க குணமாயி பிள்ளைகளோட கணவரோட சந்தோஷமா வாழணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. சூனியத்துல ஒரு மூமினின் உடம்ப நாசப்படுத்தக்கூடிய, ஒரு மூமினின் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூனியத்தை செய்து அதில் குளிர் காய்பவன். காலப்போக்கில் இவனுக்கும் அது விடியுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. எப்படி பண்ணுவானுங்களா, ஒரு பொம்மையை எடுத்துக்கொண்டு அதில் தீய சக்தியான ஷைத்தானுடைய அந்த மந்திரம் தந்திரம் இதுகளெல்லாம் ஏற்படுத்தி அந்த பொம்மையை நோவினைப்படுத்தும் போது, அந்த பொம்மையை இம்சிக்கும் போது சம்பந்தப்பட்ட நபர், சூனியம் வைக்கப்பட்ட நபருக்கு கடுமையான வலியும் வேதனையும் ரணமும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த பொம்மையில வைக்கிறானுங்களாம். அதனுடைய பலாய் முசீபத்து நமக்கு முழுவதுமாக தெரியல, ஒரு சில பேர் சொல்லி நம்ம சொல்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, உடலை பாதிக்கிற மாதிரி சூனியம் பண்றவன் இருக்கிறான் பாருங்க, அவன் உடல்ல அழிந்து நாசமா போவான். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவான். சூனியம் பயங்கரமான பாவம். சொல்லுவாங்க இல்லையா, கொலை செய்வது சூனியம் செய்வதெல்லாம் பெரும்பாவத்தில் ஹை, ரொம்பவே கடுமையான பாவம். இதிலிருந்து மீள்வது எப்படி? பல காணொளிகள் நாம் தந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆனை விட நம்மை பலாய் முசீபத்துக்களிலிருந்து காக்க வல்ல கேடயம் எதுவுமே கிடையாது. அந்த பலாய் முசீபத்துக்களை பூண்டோடு விரட்டி அடிக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்கள். அதுல முக்கியமாக மிகவும் சூனியத்தை அழிக்கக்கூடிய அந்த சூறாக்கள்லேயே பிரசித்தி பெற்ற, எல்லாருடைய வாயிலையும் நுழையக்கூடிய சூரா ஃபலக். சூரா ஃபலக் எல்லா மக்களுக்கும் தெரியும். என்ன இது ஏற்கனவே உள்ளது தானே அப்படின்றது அல்ல, ஒரு மெத்தேட்ல நீங்க ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். எப்போது ஓதுவது அப்படின்னு சொன்னா தஹஜ்ஜத்துல தான். அப்படி இல்லைன்னு சொன்னா நள்ளிரவுல உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு, தூக்கத்துல இருந்து முழிப்பு வந்துருச்சு இடையில அப்படின் போது மற்ற நினைவுகளோ மற்ற சிந்தனைகளோ இல்லாமல் ஓதணும். 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுவுங்க. தொழுதுட்டு அந்த தொழுகை கூட எப்படி நியத்து வைக்கணும், யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பலாய் முசீபத் நீங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட என்னை பாதிப்படைய செய்த அந்த நபருக்கு தக்க பாடத்தை நீ புகட்டணும் அப்படின்னு நியத்தை வைத்து 2 ரக்காத் தொழுவுங்க. முதல் ரக்காத்தில் சூரா ஃபலக் ஓதுங்க, 2வது ரக்காத்தில் சூரா நாஸ் ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முன்பின் செலவாத்துக்களை 11 முறை ஓதிவிட்டு இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை ஓதுங்க. எப்படி ஓதணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அஊது பிரப்பில் ஃபலக் من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد ومن شر النفاثات في العقد வருது பாருங்க. அந்த பர்టిక్యులர் ஆயத்தை நீங்க ஓதும்போது மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் கிட்டத்தட்ட 11 முறை ஓதணும் இந்த ஆயத்தை. எத்தனை முறை ஓதணும்? 11 முறை ஓதணும்.
இப்ப மீனிங்க பாருங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இருள் சூழும் போது ஏற்படக்கூடிய இரவின் தீங்கை விட்டும் நான் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுக்களில் ஊதக்கூடிய, மந்திரம் பண்ணி ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்குகளை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் நேரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவனால் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவ்வளவுதான். இந்த சூறாவை இந்த மெத்தட்ல ஓதுங்க. எப்பேற்பட்ட சூனியமும் விரண்டு ஓடிவிடக்கூடிய, எப்பேற்பட்ட சூனியத்தையும் விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான இறைவனின் அழகான வார்த்தைகள். ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த கேடயம். இந்த கேடயம் இருக்கும் காலமெல்லாம் எந்த கொம்பனால் நம்மை அசைக்க முடியாது. எந்த சூனியக்காரனும் சூழ்ச்சி செய்து நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க முடியாது. கேடயம் ஒரு குடும்பத்தாரில் இருந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், எந்த பலாயும் முசீபத்தும் அந்த குடும்பத்தை அண்டாது. இந்த சூனிய வைக்கிற நாய்களை கேட்கிற உங்களுக்கெல்லாம் ஈவு இரக்கம் மனிதத்தன்மை அப்படின்றது கிடையாதா? குழந்தைகளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை முடக்குறீங்களே, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய வாழ்க்கை, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய உலகம். அந்த பிள்ளைகளை முடக்கணும்ன்ற பேர்ல எங்கே எவனோ, எந்த சாமியாரோ எந்த எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி வேலையை பண்றான்னு மெனக்கெட்டு போய் ஈமானையும் அவன் கையில கொடுத்து, காசையும் அவன் கையில கொடுத்து இந்த குழந்தைகளை முடக்கிறதுக்கு உண்டான சூனியத்தை செய்றீங்களே, நீங்க எல்லாம் மனித ஜென்மங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் நாம் கண்ணின் இமை போல பாதுகாக்கக்கூடிய குடும்பத்தையும் மனித சூழ்ச்சிகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக. ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கருவறையில் சுமந்து 10 மாத காலங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அதற்கு பிறகு பாலூட்டி பாராட்டி சீராட்டி தந்தை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் தாய் என்பவள் கல்பு முழுக்க உடம்பு முழுக்க அந்த குழந்தையை சுமந்து வாழ்கிறாள். அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு தாய் தகப்பனுடைய உள்ளமெல்லாம் பூரித்து போகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் வாழ்க்கையை முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் பிள்ளைக்காக சில பல கஷ்டங்களை அவர்கள் சுமக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதை பெரிதாக நினையாமல் அந்த பிள்ளைகளின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு இருவரும் பாடுபடுவதை நம்மால் காண முடிகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த தாய் தகப்பன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அல்லது உறவுகள் வட்டாரங்களில் அவர்கள் மீது ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ வரும்போது அல்லது பிரச்சனைகள் வரும்போது அவர்களை முடக்குகிறேன், அவர்களை நான் ஒடுக்குகிறேன் என்ற பெயரில மன ரீதியாக அவர்கள் யார் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை என்ன செய்து குறிவைத்து தாக்குவது, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பஸ்பமாக்கக்கூடிய விஷயத்துல சூனியம் என்ற அந்த பலாய் முசீபத்தில் சிக்க வைப்பது. அந்த தாய் தகப்பனுக்கு எதிரிகளாக உள்ளவர்கள் தாய் தகப்பனை தாண்டி அவர்களை மனரீதியாக காயப்படுத்த வேண்டும், அவர்களை ஒரு மூலையில் முடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உயிரையே வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சூனியமாக்கக்கூடிய விதத்திலே அந்த பிள்ளைகளுக்கு சூனியம் செய்வது. இந்த சூனியம் அப்படின்றதுல ஒரு சில தகவல்கள் இங்கே கண்டிப்பாக தெரிய வேண்டும். இதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். முதல்ல ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு உடனே எடுத்த எடுப்புல யாரும் நமக்கு சூனியம் வச்சிருப்பாங்களோன்ற இந்த ஒரு எண்ணத்தை முதல்ல தவிடுபடியாக்குங்க. ஏதாவது ஒன்று பாதிப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தா அது சூனியத்தினால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு கற்பனையை வளர்த்து கொள்வதை முதல்ல நீங்க தடை செய்யுங்க. அது ஈமானையை உள வச்சிரும். 2 நாளைக்கு முன்பு ஒரு பெண்மணி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷ காலமா நான் படாத பாடுபடுறேன் அப்படி இப்படின்னாங்க. நம்பர் கொடுக்கறது எதுக்காகண்டா துவால ஏதாவது முன்பின் குறைகள் நீங்க ஏதாவது கேட்பீங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு.
உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சொல்யூஷனை முதல்ல நீங்க நல்லபடியா ஃபாலோ பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு நீங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்றது அந்த வகையில நம்ம அது தெரிந்தவர்கள் அல்ல. கிதாபுல நம்ம என்ன பார்க்கிறோமோ, எந்த செய்தியை நம்ம கேட்கிறோமோ அதை உங்களுக்கு தந்து எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி வந்துடணும், உங்க கஷ்ட நஷ்டம் தீரணுன்றது தான் ஒரு ஆலிமுடைய அவாவாக இருக்க முடியும். அதை தவிர்த்து உங்களுடைய வரலாறுகளை நாம் தெரிய வேண்டிய அவசியமோ அல்லது தெரிந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உங்களுடைய வரலாறை தெரிவது நம்முடைய நோக்கம் அல்ல. அதனால சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்யூஷனை நம்ம நல்ல புரிந்து அதற்குண்டான நிவர்த்தி என்ன அப்படின்றத முதல்ல பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அதற்குண்டான இதுகளை மாற்று வழியை நம்ம செஞ்சிடணும். எடுத்த எடுப்புலயே இது சூனியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொம்பளால் என்ன பண்ணாங்கன்னா, 30 வருஷ காலமா நான் சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்கேன். சரி, சூனியை வச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சது? எனக்கு நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். சரி, அது என்னுடைய சகோதரனுடைய மனைவி தான் எனக்கு வச்சுட்டாங்க. சரிம்மா, அவங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? நல்லபடியா பேசுறாங்க, நல்லபடியா பழகுறாங்க, நல்ல உதவியெல்லாம் பண்றாங்க, எங்களோட நல்ல இணங்கி தான் நடக்கிறாங்க. இணங்கி நடக்கும்போது, நல்ல ஒரு சலாமத்தா நடக்கும்போது அது நல்லது தானே. உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் உங்களிடத்துல இணங்கி உங்கள்ட்ட சந்தோஷமா வாழணுன்ற அவசியம் இல்லையே. எதிரி எதிரி தானே. இல்ல, அப்படிதான் நடப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹஸரத்து சொன்னாரு. எந்த ஹஸரத்து சொன்னாரு? மதுரையில் ஒருத்தர் சொன்னாரு, திருச்சியில் ஒருத்தர் சொன்னாரு, சேலத்தில் ஒருத்தர் சொன்னாரு. அப்போ நான் என்ன விளங்கிக்கிட்டேன், நேரடியாக போய் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை இது பண்ணியிருப்பாங்க பொழுதுன்னு. அந்த துறையில் நம்ம இல்லை. அதனால சரி நேரடியாக போய் கேட்டிருப்பாங்க பொழுதுன்னு சொல்லி கேட்டால், அவர் பேர் கேட்டாராம். பேர் கேட்ட உடனே அந்த பேரையும் வச்சு பார்த்தாராம். எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க நீங்க? ஜாதகம் ஜோசியம் பார்க்குற மார்க்கத்தில் இருக்கிறீங்க? படைத்த ரப்ப நம்பி அவனால தரப்பட்ட சொல்யூஷனை முழுமையாக நெஞ்சார்ந்த நிலையில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் 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 அல்லான்னு துடிக்கின்ற இதயமுள்ள ஒரு மூமினாகத்தான் நீங்க வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில அது நடக்குமோ இது நடக்குமோன்னு சொல்லி எங்கேயோ யாரெல்லாமோ பார்த்து இப்படித்தான் அப்படித்தான் சொல்லிட்டு உங்களை முடிவெடுக்க சொன்னது யார்? அது ஈமானை உலை வைத்து விடும் அல்லவா? இன்னொரு லேடி என்ன பண்றாங்கன்னு, நான் தொழுகவே முடியல, நான் தொழுதாலே என்ன அமுக்குது. யார் இதெல்லாம்? இந்த கற்பனைலாம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? தொழுதா எந்த சைத்தான் உங்க பக்கத்துல வர முடியும்? அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஏதாவது நிக்க முடியுமா? நான் உங்களுக்கு அன்னைக்கு தானே சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வந்த எதிரி கத்தியை வைத்துக் கொண்டு உன்னை என்கிட்ட இருந்து இப்போ உன்னை காப்பாற்ற போறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லான்னு சொன்னாங்க. கத்தியை கீழே விழுந்துருச்சு, கத்தியை கீழே போட்டுட்டான் அந்த ஆளு. அப்ப அப்படி இருக்கையில தொழுகை இபாதத்துள்ள அந்த ஒரு சூழலில் நீங்க வளர்த்து கொள்ளும் போது டெய்லி குர்ஆனுடைய திலாவத்தும் திக்ரும் ஃபிக்ரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இந்த ஔராதுகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது எப்படி எந்த சூனியம் உங்களை தாக்கும் சகோதரிகளே சகோதரர்களே? மார்க்கமே இல்லை வீட்டுல. காலையில ஆரம்பிக்கிற சீரியல் நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. நைட்லயும் சரியான தூக்கம் இல்லை, மொபைல் இது போன்றவைகளிலேயே நேரமும் காலமும் கழியுது. மார்க்கத்திற்கும் மனுஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற சூழ்நிலையில வாழும் போது எல்லா பெரிய சூனியமும் தாக்கத்தான் செய்யும். லேசாக ஒருத்தன் வித்தியாசமா உங்களை பார்த்தாலே இந்த பார்வை கூட தாக்கம் ஏற்படுத்ததான் செய்யும். அதனால தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம். எடுத்த எடுப்புக்கே சூனியம் வச்சிருக்கான் எனக்கு யாரோ அப்படின்றத முதல்ல அந்த இமேஜினேஷனை கைவிடுங்க. உலகத்தின் வாழ்க்கையில தினசரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஔராதுகளை ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க. நான் அதான் சொன்னேன் சென்ற காணொளியிலேயே, துஆ என்ற ஆயுதம் ஒரு குடும்பத்தில் இருந்தது என்று சொன்னால், துஆ என்ற கேடயம் ஒரு குடும்பத்தாரில் இருந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பலாயும் முசீபத்தும் அந்த குடும்பத்தை அண்டாது. இந்த சூனிய வைக்கிற நாய்களை கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஈவு இரக்கம் மனிதத்தன்மை அப்படின்றது கிடையாதா? குழந்தைகளுக்கு சூனிய வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை முடக்குறீங்களே, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய வாழ்க்கை, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய உலகம். அந்த பிள்ளைகளை முடக்கணும்ன்ற பேர்ல எங்கே எவனோ எந்த சாமியாரோ எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி வேலையை பண்றான்னு மெனக்கெட்டு போய் ஈமானையும் அவன் கையில கொடுத்து காசையும் அவன் கையில கொடுத்து இந்த குழந்தைகளை முடக்கிறதுக்கு உண்டான சூனியத்தை செய்றீங்களே, நீங்க எல்லாம் மனித ஜென்மங்களா?
உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? உங்களுக்குன்னு சொல்லிட்டு குடும்பம் இல்லையா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லி சொன்னாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் உங்கள்கிட்ட சொல்லும் போது, கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவான், அதே போல சூனியத்தை எடுத்தவன் சூனியத்தாலே சாவான். இன்ஷா அல்லாஹ் பதிலுக்கு அவங்கள திருப்பி அவங்களுக்கு திருப்பி விடுங்க அப்படின்ற அவசியமே இல்லை. சூனியத்தை ஒருத்தனுக்கு ஒருத்தன் வைக்கும் போது நிச்சயமா அவன் எழுதி வைத்துக் கொள்ளட்டும், அந்த சூனியத்தாலே இவனும் அழிவான். அல்லாஹ்வுடைய அதாபுல, அல்லாஹ்வுடைய சாபத்துல. பிள்ளைகள் மீது சூனியம் வைக்கக்கூடிய அந்த மிருகங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளத்துல கொஞ்சம் கூட ஈவு, இரக்கம், பாசம், நேசம் அப்படின்றது கிடையாதா? உங்களுடைய இன்பமும் குரூர திருப்தியும் தான் முக்கியமா? அல்ஹம்துலில்லாஹ், கவலைப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கையில இந்த துவா இருந்தா போதும். உங்களை இல்ல, உங்க பிள்ளைகளை இல்ல, உங்க வீட்டு வாசலை கூட சூனியம் தொடாது. அப்படி ஒருவேளை தொட்டுச்சுன்னு சொன்னா ஆளை விட்டா போதுன்னு சொல்லிட்டு விரண்டு ஓடும். அப்படிப்பட்ட வசீஃபாவை எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்து தந்தாங்க. பாருங்க, தஹஜ்ஜத் தொழுகையை கண்டிப்பாக 40 நாட்கள் தொழுதே ஆகணும். இந்த பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் 40 நாட்கள் தஹஜ்ஜத் தொழுகை தொழுகணும். தொழுது முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் முன்பின் ஸலவாத் ஓதணும். ஓதின பிறகு பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி, பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி, பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி. அர்த்தத்தை பாருங்க. அல்லாவின் பெயரை கொண்டு, அந்த ரப்புடைய கருணையை கொண்டுதான் நான் வாழ்றேன். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அவனுடைய பெயரை கொண்டுதான். நான் மட்டும் இல்லை, நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி, நானும் என் குடும்பமும் என் செல்வங்கள் என் சொத்து சுகங்கள் அனைத்துமே அந்த ரப்புடைய பெயரை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசீஃபாவை அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜத்துல நீங்க முழிக்கிற பழக்கம் இருந்தா 100 முறை ஓதுங்க. இல்லைன்னு சொன்னா 5 கால தொழுகைக்கு பிறகு 27 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதி, நெஞ்சில் ஊதி, உடம்பு முழுக்க ஊதி, தண்ணீரில் ஊதி, குடும்பத்தாருக்கும் கொடுத்து, வீடு முழுக்க தெளித்து நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்க. சூனிய பயம் உங்களுக்கு வேண்டாம், ஷிர்கான காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். அல்லாவும் அவன் ரசூலும் காட்டி தந்த அற்புதமான வசீஃபாக்கள் இருக்கின்றன. நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த அழகிய வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறையில் தடம் புரண்டு விடக் கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் 5 கால தொழுகையோடு என்றும் இபாதத்தோடு, அவனுடைய எண்ணத்தோடு, அவனுடைய நினைவுகளோடு அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தாரையும் வாழ வைப்பானாக. எதுவும் நான் பேசுறதுல கொஞ்சம் முன்பின் ஆயிருந்தாலோ அல்லது கொஞ்சம் ஹார்டா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை உங்கள்கிட்ட கொட்டினேன். மற்றபடி உங்கள் மேலோ அல்லது சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேலோ எந்த விதமான கோபமோ தாபமோ எனக்கு கிடையாது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.